Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? யார் யாரெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ஒரு நிமிஷம் அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர். எல்லாரையும் அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர். எல்லாரும் அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். எல்லாரும் அன்மியூட்னா பந்து பண்ணணுமா? சிஸ்டர் ஜெசி சிஸ்டர், சார்லஸ், ஜான்சி சிஸ்டர், டியோ பிரான்சிஸ், எல்லாரும் அன்மியூட் பண்ணுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்லா வேகமா ஒரு கை தட்டுங்க. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறோம், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறோம்னு சொன்னோம் இல்லையா? கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இயேசுவுக்கு கரங்களை உயர்த்தி நன்றாக ஒரு கை தட்டு. எல்லாரும் மியூட் பண்ணிக்கங்க. பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த சகோதரிகளே, இன்றைய நாளிலே இந்த இறை செய்தியை கொடுப்பதற்காக இந்த நிமிடத்திற்கு முன்பாக நான் தூய ஆவியானவரை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இப்ப நம்ம செஞ்சமே அதை தான் செய்ய சொன்னாரு. இந்த வார்த்தையை முதல்ல கேட்க சொன்னாரு. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா எல்லாரையும் கரங்களை தட்ட சொன்னார். சத்தமா கரங்களை தட்ட சொன்னார். அதனாலதான் நான் சொன்னேன். இப்ப சற்று முன்னாடி பிரைஸ்னர்ஷிப்ல சிஸ்டர் பாடினாங்க, கோலியாத் நம்மை எதிர்கொண்டு வந்தாலும் கொஞ்சமும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை பாட்டுல வந்துச்சு. நம்ம எல்லாரும் அது மாதிரிதான் இருக்கோமா? எத்தனை பேர் அந்த மாதிரி பயமே இல்லாம இருக்கும்? வீட்டுல ஒரு கரப்பம்பூச்சி வரட்டும், எப்படி ஓடி பயப்படுறோம்? அப்படித்தானே? ஓகே, அது வேண்டாம், அதுக்கு அந்த சப்ஜெக்டுக்கு போகல. இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரியில நம்ம நம்பிக்கை அப்படிங்கிற அந்த தொடர்புல தான் நம்ம போயிட்டே இருக்கிறோம். இந்த நம்பிக்கைன்னா என்ன? அந்த நம்பிக்கை எங்க இருந்து வருது? அந்த நம்பிக்கையை யாரு கொடுத்தா? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதே சமயம் இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் அவரு மட்டும்தான் செயல்படுகிறாரா? இன்னும் ஒரு படி மேல போய் தந்தை கடவுள், ஜீசஸ் கிரைஸ்ட், தூய ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட், இவங்க மட்டும்தான் செயல்படுகிறார்களா? நம்மளால செயல்பட முடியுமா? விசுவாசம்ங்கிறது செயல்படாத அதாவது நம்பிக்கை. பழைய தமிழ்ல விசுவாசம்னு சொல்லுவாங்க. புதிய தமிழ்ல பாத்தீங்கன்னா நம்பிக்கைன்னு நம்ம சொல்றோம். நம்மளுடைய திரு அவை அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்கு. இதுல செயல்படாத நம்பிக்கை, செயல் வடிவம் பெறும் நம்பிக்கை, இப்படி என்று இரண்ட வச்சுக்கிறோம். இப்ப நீங்க தான் யோசிக்கணும், நானும் யோசிக்கணும். இதுல எந்த நம்பிக்கையில நம்ம இருக்கிறோம்? எந்த நம்பிக்கையில நாம இருக்கிறோம்? செயல்படக்கூடிய நம்பிக்கையா, செயல்படாத செயல் வடிவம் பெறாத நம்பிக்கையா அப்படிங்கிறது தான். இப்ப நம்ம கிட்டத்தட்ட 25 பேரு இந்த ஆண்டவருடைய செய்திக்கு முன்னாடி, ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த செய்தியை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை நம்ம உணர்ந்து அவர் முன்னாடிதான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உள்ளார்ந்த நம்பிக்கையோடு, உள்ளார்ந்த, நம்மளுடைய பிரதர் சொல்லுவாங்க அடிக்கடி, உள்ளார்ந்த மனசுல, ஸ்பிரிட்ல நம்ம அந்த இறை வார்த்தைய ஜீசஸ வைக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கை, அந்த எந்த நம்பிக்கையில நம்ம வச்சிருக்கிறோம்? ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் வீண் போகாது, வீண் போகாது. அதான் இப்ப எப்படி கடவுள் செயலாற்றுகிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா ஒரே ஒரு இறை வசனத்தை நம்ம பார்ப்போம்.
எபேசியர் 4:6. எபேசியர் 4:6. யாராவது எடுத்தவங்க கூட படிக்கலாம். பாருங்க சிஸ்டர், அந்த இதுல ஸ்கிரீன்ல பாருங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை நானே வாசிக்கிறேன் பாருங்க. எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. நல்ல கவனிங்க. எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். இந்த இறை வசனத்திலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அதாவது நம்ம கிறிஸ்தவங்களுக்கு மட்டும், இந்துக்களுக்கு மட்டும், பிற சபையை சார்ந்தவர்களுக்கு மட்டும் இயேசு சொந்தம் இல்ல. எல்லாருக்கும் கடவுள் தந்தை எல்லாமே ஒருவர் தான் அப்படின்னு நான் சொல்லல, இறை வார்த்தை சொல்லும். அவர் எல்லாருக்கும் மேலானவர். யாரு? எங்கெங்க யார் யார் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் மேலானவர் அப்படின்னு தான் அந்த இறை வார்த்தை சொல்லும். எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். எல்லாருக்குள்ளும் எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர் அப்படின்னா அங்க என்ன அர்த்தம்? நீங்க, நானு, யார் யார் இந்த உலகத்துல இயேசுவின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களாய் இருக்கிறார்களோ எல்லார் மூலமாகவும் அவர் செயலாற்றக்கூடியவர். எல்லாருக்குள்ளேயும் இயேசு இருக்கிறாரு. புனிதர்களுக்குள்ள மட்டும்தான் இயேசு இருக்கிறாரு. குருக்களுக்குள்ள மட்டும்தான் இயேசு இருக்கிறாரு. இன்னும் பெரிய மத தலைவர்கள், குறிப்பாக ஆயர்கள், மற்ற அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்குள்ள மட்டும்தான் இயேசு இருக்கிறாரு, கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு இல்லை. இறைவார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. எல்லாருக்குள்ளும் இருப்பவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இறை வசனத்திலிருந்து உங்களாலையும் என்னாலையும் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது அந்த இறை வசனம். அடுத்ததாக நம்ம வழக்கமா போகக்கூடிய ஒரு வசனம் எபிரேயர் 11:1. எபிரேயர் 11:1. யாராவது எடுத்தா கூட வாசிக்கலாம். ஸ்கிரீன்ல பாருங்க. எபிரேயர் 11:1. இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரியில இந்த நம்பிக்கையை பத்தி எடுக்கும் போது எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே இதை பத்தி விளக்கி இருக்கிறாங்க. இத பாருங்களேன், இந்த வசனத்தை பாருங்க. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை அப்படின்னு சொல்லி இந்த இறைவசனம் சொல்லுது. இதுல நிறைய அர்த்தங்கள் இருக்குது. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. நம்பிக்கைன்னா என்னங்க? நம்பிக்கைன்னா என்ன? யாராவது கடவுளை பார்த்திருக்கிறோமா? இறை வார்த்தை சொல்லுது, இதுவரைக்கும் யாரும் கடவுளை கண்டதே இல்லை அப்படின்னு இறை வார்த்தை சொல்லுது. எப்படி நம்ம நம்புறோம்? நம்பிக்கைன்னா என்ன? நானே சொல்றேன் பாருங்க. எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. அதாவது நம்ம ஒரு வேண்டுதல் வச்சிருக்கலாம், அல்லது ஒரு கடன் கேட்டிருக்கலாம், அல்லது ஒரு பேங்க்ல லோன் கேட்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பொருள், அல்லது யாராவது நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட எதிர்நோக்கோட இருக்கிறோம். எதிர்நோக்கோட இருக்கிறோம், கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லி. அந்த நம்பிக்கை எதுல இருக்குது? அடுத்தது, நம்பிக்கை என்பது ஒரு நபரில் இருக்கும் உறுதி. இப்ப உங்கள்ட்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஜூலை மாசம் இன்னைக்கு தேதி 20, 25ஆம் தேதி உங்க வீட்டுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
அப்ப நீங்க அந்த நபரை குறிச்சு நீங்க வைத்திருக்கக்கூடிய, நானும் நீங்களும் வைத்திருக்கக்கூடிய கருத்து என்ன? அவர் வருவார் என்ற எதிர்நோக்குல உட்கார்ந்திருக்கிறோம். அப்ப அந்த சொல்லப்பட்டவர் யார்? அவர் அந்த மாதிரி செயல்படக்கூடியவரா? அவர் நிச்சயம் வருவாரா? அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மை. எப்படி அதை நம்ம நம்புறோம் அப்படின்னா, இவர் சொன்னா செய்வார், கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற அந்த நபரை குறிச்சு நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த நபருக்கு இந்த வார்த்தை தகும், இவர் சொன்னா கண்டிப்பா வருவார் அப்படிங்கிற அந்த நபரை வச்சு சில பேர் சொல்லுவாங்க வரமாட்டாங்க, ஆமா இப்படித்தான் சொல்லுவாங்க, ஆனா வரமாட்டாங்க, நம்ம அதை பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த வார்த்தை, இந்த இறை வார்த்தை, பைபிள்ல சொல்லியிருக்கக்கூடிய இந்த இறை வார்த்தை கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. கண்ணுக்கே தெரியலங்க, யாருன்னே தெரியல, சொல்லல, அதை பற்றி எப்படி நம்ம நம்பிக்கை கொள்ள முடியும்? ஒரு 500 ரூபா நோட்டு இருக்கு அப்படின்னு நான் இப்ப காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்களா? பதில் சொல்லுங்க பாப்போம். அன்மியூட் பண்ணி பதில் சொல்லுங்க. அன்மியூட் பண்ண முடியுமா? பாருங்க, ஒரு 500 ரூபா நோட்டு இருக்குது, அதை பார்த்தா இது 500 ரூபா நோட்டுன்னு நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்களா? அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர். யாராவது அன்மியூட் பண்ணி சொல்ல முடியுமா? நம்புவோம் பிரதர். நம்புவோம். ஏன்? எப்படி நம்புவோம்? கண்ணுக்கு புலப்படக்கூடியது, அது கண்ணுக்கு புலப்படக்கூடியது. அப்ப கண்ணுக்கே புலப்படாத, எதுவுமே செல்லாத ஒரு நோட்டு, செல்லாத ஒரு நோட்டு. குறிப்பா நம்ம 10 ரூபாய், 20 ரூபாய், 500 ரூபாய், இப்ப 2000 ரூபாய் செல்லாம போச்சு, அதை பத்தி நம்புவோமா? நம்ப மாட்டோம். அதே மாதிரி ஒரு 70 ரூபாய் நோட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்க? இவருக்கு தெரியாது போல நாட்டோட நடப்ப, 70 ரூபாய் நோட்டு எங்க இருக்கு, இவர் சொல்றத நம்ம எப்படி? அதை கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி நம்ம நம்புறதே இல்லை. ஆனா இங்க இந்த வார்த்தைய சொல்லி இருக்கிறது தூய ஆவியானவர் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து, நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, நம்ம வீட்டுக்கு வர்ற ஒரு நபர் என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க, சொன்னா அவங்க வாக்கு தவறாது. அதே மாதிரிதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைய கண்ணுக்கு புலப்படாத பற்றி ஐயமற்ற நிலை அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நம்பிக்கையும் பத்தி சொல்லியிருக்கிறார். அதுதான் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு இன்னொரு ஆன்சர், எனக்கும் அந்த நபருக்கும் உள்ள உறவு நம்பிக்கை, நமக்கும் இயேசுவுக்கும் உள்ள அந்த உறவு நம்பிக்கை என்ன? உறவு என்ன? கடவுளை யாருமே பார்த்தது இல்லைங்க, ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்புறோம். மரியாள் கபிரியேல் தூதரால் முன் அறிவிக்கப்பட்டு, நீர் கருத்தாங்கி ஒரு மகனை பெறுவீர் என்று வானதூதர் சொல்றாங்க. கடவுளை மரியாள் பார்த்தாங்களா? பார்க்கல, ஆனா நம்புனாங்க. எப்படி நம்புனாங்க? அதை சொன்னது யாரு? கடவுள். அதனால் நம்புனாங்க. அதுதான் ஐயம், கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலைங்கிறது. அதுதான் ஒண்ணு வேணாங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது இறை வார்த்தையை நம்ம வாசிப்போமே. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை. எல்லாருக்கும் தெரிந்ததுதான். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளைய செய்கிறார். நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சியவருக்கும் பெருமை இல்லை, விளைய செய்யும் கடவுளுக்கே பெருமை. இந்த வசனத்துல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது, எனக்கு உணர்த்தப்பட்டது என்னன்னா, இந்த இறை வார்த்தை நம்பிக்கை என்ற விதையை நான் இங்க இருக்கிறவங்க எல்லார் மேலையும் விதைக்கிறேன், எல்லார் மேலையும் விதைச்சிட்டேன். ஒருத்தர் நீர் பாய்ச்சுறாங்க, 2 பேருடைய வேலையும் முடிஞ்சு போச்சு. ஆனா அதை விளைய செய்யறது யாரு? அவங்களுடைய விதைக்கப்பட்ட விதையை விளைய செய்யறது யாரு? கடவுள். அதே மாதிரிதான்
இப்ப நீ இதை அப்படியே இதை ஒரு மைண்ட்ல வச்சுப்போம். ஒரு விவசாயி இருக்கிறாரு. அந்த விவசாயி ஒரு விதைய போய் நிலத்துல ஊன்றாரு, தண்ணியும் பாய்ச்சுறாரு, வந்துடுறாரு, படுத்து தூங்குறாரு. அந்த விதை எப்ப முளைக்கும்னு யாருக்கா தெரியுமா? உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அந்த நட்ட விவசாயிக்கும் தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். கடவுளுக்கு அந்த விதையானது எப்பொழுது முளைத்தெழும்புகிறது என்பது அவருக்கு தெரியும். ஆனா ஏன்னா அவர் தான் அதை முளைப்பிக்கிறவரே. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் எந்த நம்பிக்கையில் அந்த விவசாயி அந்த விதையை ஊன்றி விட்டு வருகிறார். அதே நம்பிக்கையில்தான் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த இறை வார்த்தையை நானும் நீங்களும் நடுகிறோம், நீர் பாய்ச்சுகிறோம். ஆனால் விளைய செய்கிறவர் கடவுளே. நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சியவருக்கும் பெருமை இல்லை, விளைய செய்யும் கடவுளுக்கே பெருமை. அந்த செடியானது எத்தனை நாள்ல முளைக்கும் அப்படின்னு தெரிஞ்சா அந்த விவசாயி என்ன பண்ணுவாரு? எப்ப வேணாலும் முளைக்க வச்சுக்கலாம், எப்ப வேணாலும் அந்த விதையை போடலாம். அதை கண்ணாலே பார்க்க முடியாது, உணரதான் முடியும். இதுதான் கண்ணுக்கு தெரியாத ஐயமற்ற நிலை. அந்த விதையை ஊனிட்டேன், அது கண்டிப்பா முளைக்கும், அது முளைக்கணும், வளரணும், கனி கொடுக்கணும், இப்படி எல்லாம் இருக்குது. அந்த விவசாயி அந்த நம்பிக்கையில தான் அந்த விதையை ஊன்றாங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய நம்பிக்கையும் இந்த இந்த இறை வார்த்தைக்குள்ளாக இந்த நம்மளுடைய அந்த இறை வார்த்தை பைபிள்ல எல்லாமே பாத்தீங்கன்னா கண்ணுக்கு புலப்படாத ஐயமற்ற நிலை. இதுக்கு அடுத்து இன்னொரு என்னன்னா, இப்ப பழைய ஏற்பாட்டுக்கு போவோம். ஆபிரகாம் குழந்தை இல்லை அவருக்கு. தொடக்க நூல்ல நம்ம வாசிக்கிறோம், ஒரு பணிப்பெண்ணோட அவர் கூடி வாழ்ந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்தாருன்னு நம்ம வாசிக்கிறோம். நிறைய அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், அது எல்லாத்தையுமே நான் சொல்ல வேண்டியது இல்லை. அதை நம்ம வாசிக்கிறோம், அதுல பாக்குறோம். அப்ப அந்த பணிப்பெண்ணோடு கூடி வாழ்ந்து அந்த குழந்தையை பெறும் பொழுது ஆபிரகாமுக்கு எத்தனை வயதுங்க? 86 வயது. அப்ப அந்த குழந்தை பிறந்த பிறகு அவரு புலம்புறாரு ஆண்டவர்கிட்ட. நான் இது மாதிரி எனக்கு பின்னாடி சந்ததி இந்த பையன்தான் ஆள போறானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட புலம்புறாரு. அதெல்லாம் நீங்க அதை படிச்சு பார்த்தா தெரியும் அந்த தொடக்க நூல்ல. ஆனா உனது சந்ததியை, நமக்கு மூதாதையர் அவருதான், மூதாதையரோட தந்தை அவர்தான் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு பிறக்கும் சந்ததியை வானத்து விண்மீன்களை போலவும் கடல் மணல் போலவும் பெருக செய்வேன்னு சொல்றாரு. எப்ப? அந்த குழந்தை பிறந்து 86 வயசுக்கு பிறகு. அப்ப அந்த ஆபிரகாம் நம்பிக்கையோட காத்திருக்கிறார். திருப்பி ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்கு பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயது? பைபிள் சொல்லுது 100 வயதுன்னு சொல்லுது. அப்ப அறிவிக்கப்பட்டது 86 வயதுல அவரு அந்த குழந்தை பிறந்த பிறகு அறிவிக்கப்படுறார். அதுக்கு பிறகு 14 ஆண்டுகள் காத்திருக்கிறார். அதுதாங்க கண்ணுக்கு புலப்படாத ஐயமற்ற நிலைய நம்ம கடவுள் சொல்லிட்டார். அவர் நமக்கு தருவார், அவர் நமக்குள்ளாக இருந்து செயலாற்றுகிறார். அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ அதே போல நாமளும் என்ன பண்றோம்னா, சில பேருக்கு நம்ம ஜெபிக்கிறோம், கடவுள் நம்பிக்கை வச்சிருக்கிறோம், தினமும் பூசைக்கு போறோம், எல்லாம் பண்றோம், உடனே நம்ம கேட்கறத கொடுக்கலையே அப்படின்னு அங்கலாய்க்கிறோம். சில பேர் இத்தனை ஆண்டுகள் நான் ஜெபிக்கிறேன், ஜெபத்துல இருக்கேன், எல்லாம் பண்றேன், கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. சில பேரு அந்த ஜெபத்தை எல்லாம் நான் ஒன்னும் கிடைக்கல அதனால விட்டுறேன்றாங்க. கடவுள் என்ன செய்யறாரு தெரியுமா? நாம ஒரு காரியத்தை நம்பிக்கையோட ஜெபிக்கும் பொழுது சில நேரங்கள்ல உடனே கிடைக்கும். ஏன்னா கடவுளுக்கு தெரியும் அது உடனே உனக்கு தேவை, உடனே நமக்கு தேவை அப்படின்னு அவருக்கு தெரியும். சில நேரங்கள்ல காத்திருக்க வைக்கிறார். அப்ப என்ன கடவுள் சொல்றாருன்னா, நமக்கு இப்ப அது தேவையில்லை, இன்னும் சில காலம் கழித்துதான் அது தேவை அப்படின்னு காத்திருக்க வைக்கிறார். அதுதான் நம்பிக்கை. இன்னும் சில சமயத்துல நடக்கிறதே இல்லை. நம்ம சில பேர் என்ன பண்ணிடுறோம், ஜெபத்தை விட்டுடுறோம், கோயிலுக்கு போறதை விட்டுறோம், எத்தனையோ பேரை நம்ம கேட்கிறோம் அது மாதிரி எல்லாம். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காரியமானது நடைபெறாமல் இருக்கும் பொழுது உனக்கு அது தேவையில்லை, அதை விட மிக சிறந்ததொன்றை
உனக்கு நான் தர இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது போலதான் ஒரு குடும்பத்துல ஒரு 5 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. 3 பிள்ளைகள், கணவன், மனைவி, 5 பேர் இருக்கிறோம். இதுல இறைவார்த்தையில சொல்றது, அதாவது கடவுள் சொல்றாரு, ஒரே ஒரு நபர் இறை வார்த்தையில நிலைத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கூட அந்த குடும்பத்தை, அவருடைய உறவினர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில ஒரே ஒருவர் மட்டும் அந்த குடும்பத்திலே தொடப்படுகிறார். அந்த மனைவியானவர் மட்டுமே ஜெபத்துக்கு போய், பூசைக்கு போய் விடாம ஆண்டவரை பற்றி கொண்டு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவங்க வீட்டுல இருந்த ஏதோ ஒரு கஷ்டத்துல, ஏதோ நடைபெறாமல் இருந்த ஒரு காரியத்துல அந்த மனைவி ஜெபித்ததின் வழியாக கண்ணுக்கு புலப்படாத ஐயமற்ற நிலை அப்படிங்கிற அந்த நிலையில அவங்களுக்கு நடக்குது. அப்பதான் அங்க இருக்கக்கூடிய அந்த கணவர், ஆஹா, கடவுள் இவற்றை நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார், இந்த வேண்டுதலினால், மனைவியோட அந்த பக்தியினால், அந்த நம்பிக்கையினால் பெற்றுக் கொடுத்திருக்கார் என்று அந்த கணவனும் தொடப்படுகிறார். கணவனும் மனைவியும், தந்தையும் தாயும் தொடப்பட்டு விட்டதன் காரணத்தினால் தாய் தந்தையை பின்பற்றி தான் பிள்ளைகளும் தொடப்படுகிறார்கள். சோ அந்த குடும்பமானது முழுவதுமாக நம்பிக்கையோடு, ஐயமற்ற நிலையோடு, கிறிஸ்துவுக்குள்ளாக இறை வார்த்தையை கேட்டு மேலும் மேலும் மேலுமாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற குடும்பம். அது கிறிஸ்தவ குடும்பம் அல்ல, ஒரு இந்து குடும்பம். எவ்வாறு அவர்கள் அந்த இறை வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தையின் வழியாக ஆண்டவர் மாற்றினார் அந்த குடும்பத்தை. அத ஒரு சாட்சியாக நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஆபிரகாம நம்ம பார்த்தோம். பவுலடியார் நிறைய விஷயங்களை நம்ம கோர்த்து அப்படியே கொண்டு போறதுக்கு நிறைய நம்பிக்கையை பத்தி சொல்லிட்டு போலாம். பவுலடியார் இருக்கிறாரு, அவர் என்ன செஞ்சாரு, எந்த நம்பிக்கையுமே இல்லைங்க அவருக்கு, கடவுள் நம்பிக்கையே இல்லை. கிறிஸ்தவரை எல்லாரையும் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றவங்க, போறவங்க வரவங்கன்னு எல்லாரையும் என்ன செஞ்சாரு, அவரு கொன்று குவித்தார். தமஸ்கு நகருக்கு கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்றவங்களை எல்லாம் கைது பண்ணி கொண்டு வர்றதுக்கு தான் அவர் போயிட்டு இருக்கிறாரு. அப்பதான் ஆண்டவரால் தொடப்படுகிறார். கடவுள் அவர் பார்த்தாரா? பார்க்கல. ஐயமற்ற நிலையில நம்பிக்கை. ஒரு ஒளி அவருடைய கண் பார்வையை பறித்தது என்றுதான் நாம் இந்த வேதத்துல வாசிக்கிறோம். சோ அங்கிருந்து அவரு தமஸ்கு நகருக்கு போய், அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அனனியா என்பவரை சந்திக்கிறாரு. அந்த கண்கள்ல இருக்கக்கூடிய செதில்கள் போகிறது, அதில் கீழே விழுகிறது. அதற்கு பிறகு அவரு அந்த கிறிஸ்தவ மதத்தை, இறை வார்த்தையை படித்து வாசித்து, இன்றைக்கு பவுலடியார் இந்த இறை வார்த்தைகளை திருத்துதர் பணியிலிருந்து கடைசி வரை திருவழிபாடு வரைக்கும் பாத்தீங்கன்னா, பவுலடியாரால் எழுதப்பட்ட அத்தனை கடிதங்கள், அத்தனை இறை வார்த்தைகள், அதுதான் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றி கொண்டிருக்கிறது. அவர் கடவுளை பார்க்கிறதுக்கு ஐயமற்ற நிலையோட, நம்பிக்கையோட, என்னால முடிந்த எல்லாவற்றையும் கடவுளுக்காக நான் செய்வேன், சந்தோஷத்தோடு, உண்மையான நம்பிக்கையோடு அவர் போனாரு. அதே மாதிரி ஒவ்வொருதும் நம்ம நிறைய இந்த இறை வார்த்தையின் வழியாக சொல்லலாம். அடுத்து ரெண்டு விஷயம் என்ன சொல்றேன்னா, மார்த்தாள் மரியாள் அவங்க என்ன பண்றாங்க, அதாவது இதுல இந்த நம்பிக்கைகள் எல்லாம் நம்ம ஐயமற்ற நிலையில நம்பிக்கை, ஆண்டவர் இயேசு சொன்னாரு, அதை கேட்டு நம்பிக்கை கொண்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது, நாம அனைவரும், நீங்களும் நானும் எந்த நம்பிக்கையில் இருக்கிறோம்? எந்த நம்பிக்கையில் இருக்கிறோம்? நம்மளால அப்படி செய்ய முடியுமா? ஆண்டவர் இயேசு தாமே நம்மோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நம்ப முடியுமா? நம்புறோமா? நம்பி ஜீசஸ் கிரைஸ்ட், ஜீசஸ் தான் எனக்கு எல்லாம். நம்ம பிரதர் சொல்லுவாங்க அடிக்கடி, ஜீசஸ் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் மற்றதெல்லாம் உலக வாழ்க்கை. அடிக்கடி அந்த வார்த்தையை நம்ம சொல்லுவாங்க. அப்ப இயேசுதான் எனக்கு, நான் அவரை பார்த்தது இல்லை, தந்தை கடவுளை பார்த்தது இல்லை,
தூய ஆவி என்னும் துணையாளரை எனக்கு இயேசு தந்திருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார். என்னுடைய உடலாகிய ஆலயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படியெல்லாம் நம்ம சிந்திச்சு அதை தியானித்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாளும் நம்மோடு உயிரோடு கலந்து உறவாடி கொண்டிருக்கிறார் என்ற ஐயமற்ற, கண்ணுக்கு புலப்படாத ஐயமற்ற நிலையிலே நாம் அவரை விசுவசிப்போம், நம்பிக்கை கொள்வோம். ஒரு மார்த்தா, மரியா, லாசர் இறப்பு, இங்க எல்லாரும் இருக்கிறாங்க. மார்த்தா இருக்காங்க, மரியா இருக்கிறாங்க, லாசர் இருக்கிறாரு, அங்க சுற்றி மக்கள் இருக்கிறாங்க, இயேசு இருக்கிறாரு. அப்ப இயேசு எங்கேயோ தொலைவுல இருக்கும்போது ஒரு தூதர் இங்க இருந்து போறாரு. மார்த்தாள் மரியாள் வீட்டில இருந்து ஒரு தூதர். அந்த இறை வார்த்தை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 17 இருந்து 27 அந்த இறை வார்த்தைகளை வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த தூதர் ஒருவர் அந்த மார்த்தாள் மரியாள் வீட்டில இருந்து அங்க போறாரு. போய் உம்முடைய நண்பர் லாசர் நோயுற்று இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயேசு சொல்றாரு, அந்த நோய் சாவில் போய் முடியாது அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாருங்க, நல்லா கவனிங்க. அந்த தூதர்கிட்ட அந்த நோய் சாவில் போய் முடியாது அப்படின்னு அந்த இறை வார்த்தை சொல்லுது. சொல்லிட்டு அந்த தூதர் அங்கேருந்து நேரா மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரும் பொழுது அழுகை சத்தம் கேட்குது. லாசர் இறந்து விட்டார். அந்த தூதருக்கு எப்படி மனநிலை இருக்கும்? நீங்களும் நானும் அந்த தூதர்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தூதர், நான் ஒரு தூதர், எல்லாரும் அந்த மாதிரி போய் இயேசு கிட்ட சொல்றோம். இயேசு இந்த வார்த்தையை சொல்றாரு. திருப்பி லாசர் வீட்டுக்கு நம்ம எல்லாரும் வர்றோம். அங்க லாசர் இறந்து இருக்கிறாரு, அழுகை சத்தம் கேட்கிறது. என்ன நினைப்பீங்க நீங்கள் நானும் என்ன நினைப்போம்? எந்த நம்பிக்கையில இருப்போம்? இயேசுநாதர் அங்க என்ன சொல்றாருன்னா, அந்த நோய் சாவுல போய் முடியாதுன்னு சொல்றாரு. இங்க பார்த்தா செத்து போயிட்டாரு. நீங்கள் நானும் என்ன நினைப்போம்? என்ன இயேசுநாதர் இப்படி சொன்னாரு, இப்படி செத்து போயிட்டாரு. ஆனா இயேசுவுக்கு தெரியும், என்ன தெரியும்? அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட வேண்டும், கடவுளுடைய மாட்சி விளங்க வேண்டும் என்பதற்காகவே அவர் இவ்வாறு சொன்னார். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்க நேரம் இல்ல, நேரா நீங்க வந்தீங்கன்னா லாசர் வீட்டுக்கு வர்றாரு, கல்லறைக்கு போறாங்க. லாசர் இறந்துட்டாரு அப்படின்னா 4 நாட்களுக்கு பிறகு வருகிறார். ஏன் 4 நாட்களுக்கு பிறகு? உடனே எழுப்பி இருக்கலாமே. ஏன் 4 நாட்களுக்கு பிறகு வருகிறார்? எல்லாம் 4 நாட்களுக்கு பிறகு ஒரு சாவு வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாம் அடங்கி போயிடும், எதுவுமே இருக்காது. 3 நாளுக்கு மேலேயே அந்த பாடி உள்ள இருந்து எல்லாம் மெல்ட் ஆகி போயிடும், கல்லறைக்குள்ள இருக்கிறது. 4 நாட்களுக்கு பிறகு வருகிறார். அப்ப மார்த்தாள் மரியாள் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, இறந்து 4 நாட்கள் ஆகிவிட்டது, நாற்றம் அடிக்குமே என்கிறார். நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய், அவ்வளவுதான் சொல்றாரு. அப்புறம் அவங்களுக்கு தெரியும், அங்க போறாரு, உயிர்த்தலை வைக்கிறாரு. நீங்களும் நானும் இயேசுவை பார்த்தோமா? மார்த்தாள் மரியாள் இயேசுவை பார்க்கும் போது கூட அவர் என்னென்ன அற்புதங்கள் இயேசு செய்யறது இல்லை. அற்புதங்கள் இயேசு செய்யறது இல்லை. என்ன அப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? இயேசுவுக்கு எல்லாமே ஒரு சின்ன செயல், அவ்வளவுதான். செத்தவங்களை உயிர்ப்பிக்கிறது, கேன்சர் நோயை குணப்படுத்துறது, சளியை குணப்படுத்துற மாதிரியும் சாதாரண ஒரு எறும்பை நசுக்கிற மாதிரி அவருக்கு எல்லாமே ஒரு செயல். நமக்குதான் அது அற்புதம். புரியுதா நம்ம சொல்றது? இதே மாதிரிதான் இந்த நம்பிக்கை 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 என்று இந்த இறை வார்த்தை முழுவதுமே நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அதை தான் நம்ம நம்பணும். அதே மாதிரி அடுத்த இன்னொரு யாயிர் வீட்டுல அந்த சிறுமி இறந்து விட்டால் ஏசுநாதர்கிட்ட போய் சொல்லு. நிறைய அந்த கதைகள்லாம் நம்ம சொல்லணும்னா டைம் எடுக்கும், நீங்க அதை படிச்சு பார்த்துக்கலாம். நான் சும்மா கோட்வேர்டு மாதிரி தான் சொல்றேன். அப்ப அங்க போய் சிறுமி இறந்து விட்டாள் அப்படின்னு சொல்றாங்க. அவரை ஏசுநாதர் சொல்றாரு, சிம்பிளா சொல்றாரு. என்ன சொல்றாரு? யாராவது சொல்லுங்களேன் பார்ப்போம், அன்மியூட் பண்ணி சொல்லுங்க சிஸ்டர். சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள். சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் அப்படிங்கிறாங்க. செத்து போன ஒரு பிள்ளைய பார்த்து நீங்களும் நானும் அந்த பொண்ணு செத்து போலப்பா, அவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு? சிறுமி இறக்கவில்லை, உறங்கி கொண்டிருக்கிறாள். ஏன்னா இயேசுவுக்கு தெரியும், அவர் இறந்திருந்தாலும் இறந்து விட்டார், நான் உயிர்த்தெழ செய்வேன் என்று அவருக்கு தெரியும். இங்கேருந்து போறாரு, ஒண்ணுமே செய்யல, கையை பிடிச்சு தூக்குறாரு, அந்த பெண் எழுந்து வருகின்றார். சோ இதுதான்
இந்த நம்பிக்கையில செயல்படாத நம்பிக்கை, செயல் வடிவம் பெறுகின்ற நம்பிக்கை. நம்ம உள்ளத்துல அதை செயல் வடிவமா கொண்டு வந்து நாம ஒவ்வொருவருமே இந்த இறை வார்த்தையின் வழியாக சிந்திக்கும் பொழுது அவை எல்லாமே நமக்கு இயேசுவுக்கு ஒரு செயல், நமக்கு ஒரு அற்புதம். இயேசு நம் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தி எல்லா நோய்களிலிருந்தும் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை தருகிறார், நம்பிக்கையை கொடுக்கிறார். நிறைய நீங்க அதுல படிச்சு பாத்தீங்கன்னா நான் நிறைய எழுதி வச்சிருக்கிறேன் நிறைய. ஆனா நம்ம இந்த நேரத்துல கொடுக்க முடியல. ஆண்டவர் இயேசு திவ்ய நற்கருணையில உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு எத்தனை பேர் விசுவசிக்கிறோம்? ஏதோ போறோம், நன்மை வாங்குறோம், எல்லாம் பண்றோம். அது மாதிரி நிறைய நம்ம அது உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திவ்ய நற்கருணையில இருக்கிறாரா நீங்களும் நானும் இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இதே 13ஆம் நூற்றாண்டுல 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இத்தாலி நாட்டுல இதே மாதிரிதான் ஒரு குருவானவருக்கு சந்தேகம் வந்தது. நீங்க எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கூகுள்ல போய் கூட யூக்கரிஸ்ட் மிராக்கிள் அப்படின்னு போட்டோம்னா நிறைய வரும். அதுல பாத்தீங்கன்னா அந்த திவ்ய நற்கருணையில இருந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது சதையா மாறி இருக்கு, ரத்தமா மாறி இருக்கு. இன்று வரைக்கும் அந்த சதை உயிரோடு இருக்கிறது, ரத்தம் உயிரோடு இருக்கிறது. 1300 ஆண்டுகளாக அதை அழுகி போகல. நம்ம இன்னைக்கு ஒரு சமையல் வச்சோம்னா சாம்பார் சுட வச்சு வைக்கலன்னா அடுத்த மத்தியானம் வச்சா நைட்டு ஊசி போகுது இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலையில ஆண்டவருடைய ஆனா அது ஜீசஸ் கிறிஸ்ட் அது இன்னைக்கு வரைக்கும் அழியாம இருக்கு அப்படின்னா அப்போ அவங்க சொல்றாங்க டெஸ்ட் பண்ணும்போது சாதாரண இளைஞனோட அது சதையும் ரத்தமும் தான் சொல்றாங்க. அப்போ உங்களோட ரத்தமும் சதையும் என்னோட ரத்தமும் சதையும் எடுத்து வச்சா இத்தனை நாளை 1300 வருடம் அந்த அழியாமல் இருக்குமா? இருக்குமா? ஜீசஸோட ரத்தம், ஜீசஸோட சதை, அதனாலதான் இன்றைக்கும் அது அழியாமல் இருக்கிறது. அதுதான் கத்தோலிக்க விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. கண்ணுக்கு புலப்படாத, கண்ணுக்கே தெரியாத, எதையுமே நேர்ல பார்க்காத நம்பிக்கையோடு நம்ம வாழ்றதுதான். ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் இயேசு எதுவா இருந்தாலும் எனக்கு செய்வார், காத்திருக்க சொல்வார், உடனே செய்வார், வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவார். இந்த நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய இறை வார்த்தைகளை தியானித்து ஜெபிப்போம். ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிப்போம். அப்பா இயேசுவே, இதோ இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் அது பாதப்படிகளிலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இயேசு செய்த எல்லா செயல்களுமே எங்களுக்கு அற்புதம் தான் ஆண்டவரே. அப்பா தூய ஆவியானவர் உடனாகி எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இந்த உடலாகிய ஆலயத்துக்குள்ளே தங்கி இருந்து செயல்படுகிறார் என்பதை உள்ளூர நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நீரே இருந்து செயலாற்றும்படியாகும் எங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள் ஒவ்வொருவரிடம் இருந்து செயலாற்றும்படியாக தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட்.